பிரச்சனைகளின் அடிப்படையில் திமுக உறவு தொடரும் என்று சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன், மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை விவகாரங்களில் உறவு தொடரும் என்று சண்முகம் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜக அரசு செயல்படும் போது திமுகவுடன் எங்களது உறவு தொடரும் என்றிருக்கிறார் சிபிஎம் மாநில செயலர் சண்முகம். இதனை சிபிஐ, சிபிஎம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது என்றிருக்கிறார். பிரச்சனைகளின் அடிப்படையில் திமுகவுடன் உறவு தொடரும் என்று சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். விசிக முஸ்லிம் லீக் குறித்த ஆராசாவின் விமர்சனம் மிகவும் மோசமானது என்றிருக்கிறார் சண்முகம். அவருடைய வார்த்தை கொச்சையானது என்று சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களிடம் ஆராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். விசிக முஸ்லிம் லீக் குறித்த ஆராசாவின் விமர்சனம் மிகவும் மோசமானது என்றிருக்கிறார் சண்முகம். முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் கொச்சையாக பேசியது கண்டிக்கத்தக்கது என்றிருக்கிறார் சிபிஎம் மாநில செயலர் சண்முகம். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள் அல்லது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது திமுகவோடு பிரச்சனைகளின் அடிப்படையில் எங்களுடைய உறவு தொடரும் என்பதை ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு அதில் ஒன்றும் இந்த சூழல் தான் தீர்மானிக்கிறது. திமுகவை திருப்திப்படுத்துறதுலேயே உங்களோட கவனம் இன்னமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. திமுகவை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்கள் என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்தியாச்சு. அது திமுகவோட கேட்டுக்கிட்டோ திமுக சொல்கிற அடிப்படையிலான பிரச்சனையும் இதில் இல்லையே. அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? ஆராசாவோட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மோசமான விமர்சனம். அதுவும் அவர் ஒரு நீண்ட மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார், பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் போன்ற பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார். அவரை போன்றவர்கள் இத்தகைய உதாரணத்தை சொல்லி கருத்துக்களை வெளியிடுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. நிச்சயம் அதனால தான் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த மாதிரி கடும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் சொன்னதன் மூலமாக ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். திரு ராஜா அவர்கள் இந்த மாதிரியான மோசமான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சித்ததற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆதவ் அர்ஜுனா எங்களிடம் கூறியிருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்தால் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று தாவேகவிடம் கூறியதாகவும், அமைச்சரவையில் அதிமுகவை சேர்க்கும் யோசனை இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா தங்களிடம் ஏற்கனவே தெரிவித்ததாகவும் சண்முகம் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை விஜய் சந்தித்திருக்கலாம் என்றும் சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் பெரிய ஒரு கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் விஜய் சந்தித்திருக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முன்னாள் முதல்வர் பெரிய கட்சியின் தலைவர் என்கிற அடிப்படையில் விஜய் அவரை சந்தித்திருக்கலாம் என்றிருக்கிறார் சண்முகம். அவரை சந்தித்திருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் எழுந்திருக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவோட ஆதரவை பெற்றா எங்களோட ஆதரவை நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அதிமுகவோட எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரா ராஜினாமா பண்ணிட்டு அடுத்தடுத்து தாவேக்களை இணைகிற காட்சிகளை பார்க்கிறோம். உங்களோட பார்வை. முன்கூட்டியே நீங்கள் இத்தகைய நிலையை மேற்கொண்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்யும் என்பதை முன்கூட்டியே சொல்லுவது என்று நாங்கள் தீர்மானித்து தான் அந்த கருத்தை சொன்னோம். மறுநாளே திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்பு கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் உங்களிடத்திலே சொல்ல சொன்னார், இந்த மாதிரியான எந்த யோசனையும் எங்களுக்கு கிடையாது. அதாவது அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்வது என்கிற எந்த யோசனையும் எங்களுக்கு கிடையாது. ஊடகங்களில் இத்தகைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதே தவிர நாங்கள் அத்தகைய எந்த முடிவுக்கும் செல்லவில்லை. ஆகவே நீங்கள் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த சொன்னார் என்று சொல்லி அந்த பேட்டிக்கு மறுநாள் 20ஆம் தேதி 19ஆம் தேதி பேட்டி கொடுத்து நினைக்கிறேன். 20ஆம் தேதி அவர் தொடர்பு கொண்டு சொன்னார். அனைத்து தலைவர்களையுமே தமிழ்நாட்டில் அவர் சந்தித்தார். அன்புமணியை சந்தித்தார். அந்த அணி இந்த அணின்னு அவர் பார்க்கல. எல்லோருமே அவர் சந்தித்தார். எடப்பாடியையும் சந்தித்திருக்கலாம். எல்லா தலைவர்களும் சந்திக்கிறது போல ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கிற முறையிலேயும் அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையிலேயும்
அவர் எடப்பாடி அவர்களையும் சந்தித்திருந்தால் இதில் இந்த பிரச்சனைக்கே இடம் இருந்திருக்காது. ஐம்பது ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் அரசியல் செய்திருக்கின்றன. திமுக அதிமுக திடீரென ஆட்சி அமைக்க நினைத்தால் அது சந்தர்ப்பவாதம் என்றிருக்கிறார் பே. சண்முகம். தமிழக மக்கள் அதனை ஏற்க மாட்டார்கள் என்பதால் திமுக அதிமுக ஆட்சி யோசனைக்கு ஆதரவளிக்கவில்லை என்றிருக்கிறார். 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் அரசியல் செய்திருக்கின்றன. திடீரென்று இருவரும் இணைந்து ஆட்சி அமைக்க நினைத்தால் அது சந்தர்ப்பவாதம். தமிழக மக்கள் அதனை ஏற்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த யோசனைக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றிருக்கிறார் சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம். புதிய தலைமுறைக்கு அளித்த தனித்த பேட்டியில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். தாவேக ஆட்சி அமைப்பதை திமுக தடுக்கவில்லை என்றிருக்கிறார் பே. சண்முகம். தாவேக ஆட்சி அமைக்காவிட்டால் அதற்கு அடுத்த வாய்ப்புகள் திமுக அதிமுக என்றிருந்தது. ஆனால் திமுக அதனை தடுக்கவில்லை என்றிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க முயற்சித்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இன்னொன்னு சொல்றாரு, நீங்க வேணா பாருங்க, எழுதி கொடுக்குறேன், திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சே தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு 50 ஆண்டு காலமாக எதிர் அரசியல்ல அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க, திமுகவும் அதிமுகவும். இத்தகைய சூழ்நிலையை திடீரென்று இந்த தேர்தலில் ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஆகவே அந்த யோசனைக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது என்பதை நாங்கள் நேரடியாக தெரிவிச்சிருக்கிறோம். 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் வெளியிட்ட அறிக்கையிலே அதை குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். உங்களை சந்திக்கும் போது எதிர்க்கட்சியா செயல்பட போறோம், இதான் என் ஸ்டாண்டு அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதா நீங்க சொன்னீங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு? இப்போ சட்டப்படி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால், யாரால? விஜய் அவர்களால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போயிருந்தால், 2வது சாய்ஸ் திமுகவுக்கு தான் இருக்கு, 3வது சாய்ஸ் ஏடிஎம்கேக்கு தான் இருக்கு. அப்படி தான் சட்டப்படி அவங்க அழைக்க முடியும். ஒருவேளை இவரால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பயன்படுத்தலாம் என்ற முறையில் அவங்க யோசிச்சிருக்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களிடம் தெரிவித்தது அதுதான், 5ஆம் தேதி தெரிவித்தது. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற நோக்கம் இல்லை, விஜயால வர முடியல அப்படின்னா நம்ம வரலாம் அப்படிங்கிறதானா? இல்லை, திரு ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து தான் ஒட்டுமொத்த திமுக தலைவர்கள் அனைவருடைய கருத்து என்ற முறையில் நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அவர் தான் தலைவர். பட் என்ன ஓட்டங்கள், கருத்துக்கள், ஒரு வாய்ப்பு கிடைச்சா இப்படி ஒன்று அமைக்க முடியுமா என்பதெல்லாம் மற்ற தலைவர்களும் இருந்து கூட அத்தகைய யோசனைகள் வந்திருக்கலாம். அவர் முடிவை தாண்டி ஒரு முடிவை திணிக்கக்கூடிய வலிமை திமுக யாருக்கு? இல்லை, யாருன்னு ஒரு நபரை சொல்ல, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்தலாம் என்கிற முறையில் பலரும் யோசிச்சிருக்கலாம். திமுக அதிமுக யோசனை என்பது சந்தர்ப்பவாதம், அதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதால் நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை. தாவேக ஆட்சி அமைப்பதை திமுக தடுக்கவில்லை என்று புதிய தலைமுறைக்கு அளித்த தனித்த பேட்டியில் சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் பேசியிருக்கிறார். அரசியல் ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விரிவாக பதிலளித்திருக்கிறார். இப்பேட்டியை இன்று இரவு 9:30 மணிக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் காணலாம்.